இந்த க்ளூவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. ஒரு சர்க்குலர் ரேஸ் ரைட்டா? ஒரு வட்ட பந்தயம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வட்ட பந்தயம்னு சொல்லும்போது என்ன? ஜஸ்ட் வந்து இந்த மாரி எடுத்துக்கங்க. அந்த வட்ட பந்தயத்துல என்ன ஓடுறாங்க? 2 பேரும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுனா. ஆப்போசிட் டைரக்ஷனா ஒருத்தர் இங்கிட்டு ஓடுவாரு, இன்னொருத்தர் இங்கிட்டு ஓடுவாரு. இவர் ஏன்னு வச்சுக்கலாம். இவர் வந்து பின்னு வச்சுக்கலாம். சரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கான ஸ்பீட்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா, இந்த ரேஸோட வந்து அதாவது இந்த சர்க்குலர் ரேஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த வட்டத்தோட வந்து அளவு சொல்லிட்டாங்க. 1500 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல 2 பேரும் ஓடும்போது என்ன பண்ணானா, இவரும் இங்கிட்டு வருவார் ரைட்டா? இவர் இப்படியே ஓடி வந்து இந்த சைடு வருவாரு. இங்கிட்டு இருக்கிறவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடுவார் ரைட்டா? இங்கிட்டு இருக்கிறவர் ஓடி வந்துன்னா இந்த சைடு வருவாரு. இப்ப எந்த இடத்துல 2 பேர் வந்து மீட் பண்ணணும்? அதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் என்னன்னா ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். சோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்ன? எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துல மீட் பண்ணணும். அத எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா 2 பேரும் ஓடும்போது நடுவுல எங்க வேணா மீட் பண்ணலாம். இந்த இடத்துல மீட் பண்ணலாம், இங்க மீட் பண்ணலாம், இங்க மீட் பண்ணலாம். எந்த இடத்துல வேணா மீட் பண்ணலாம். ஆனா கரெக்ட்டா ஆரம்பிச்ச இடத்துல 2 பேர் வந்து மீட் பண்ணுவாங்க. அது எப்ப அப்படின்னு கேக்குறாங்க. சரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தாவே முதல்ல 1500 மீட்டர் இருக்கா? இப்ப ஸ்பீட் குடுத்திருக்காங்க. முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா அந்த 1500 மீட்டர் ஏ வந்து என்னன்னா எவ்வளவு நேரத்துல அந்த ஒரு ரவுண்ட் முடிக்க எவ்வளவு நேரத்தை எடுப்பாரு அது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பி எவ்வளவு நேரத்துல வந்து முடிப்பாரு. இது 2 பேசிக் தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். சோ என்ன பண்ணிக்கிறேன்னா அதை கண்டுபிடிங்க பாருங்க. எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. நம்ம என்ன 1500 மீட்டர் தான். அப்ப என்ன பண்ணுவோம் கிலோமீட்டர் பர் ஹவர் 27 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்டா மாத்திக்கிறேன். கிலோமீட்டர் பர் சரி கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பை செகண்ட்ல மாத்தினா 27 5/8 மல்டிப்ளை பண்ணா போதும். அவ்வளவு ரைட்டா? சரி நம்ம அடிக்கும் போது ஃபைனலா 7.5 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு போகும். இது இருக்கட்டும். அடுத்து என்ன 45 45 கிலோமீட்டர் பர் ஹவர். இதையும் மாத்தும் போது என்ன 45 இருக்கு இன்டு 5 பை வந்து 18 அப்படின்னு போடும். இதை அடிக்கும் போது ஃபைனலா 12.5 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வரும். சரி இப்ப என்னன்னா நல்லா கவனிங்க. ஒரு செகண்டுக்கு 7.5 மீட்டர் யார் போவானா ஏ போவார். அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 12.5 மீட்டர் என்ன பண்ணுவார் யார் போவாரா பி போவார். 1500 மீட்டர் பண்ணுமா? அப்ப ஏ வந்து 1500 மீட்டர் என்ன பண்ணணும் 1500 மீட்டரை எவ்வளவு டைம்ல எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப என்ன டைம் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். நம்மளுக்கு என்ன ஸ்பீட் ஈக்குவல் டு பேசிக் ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் என்ன டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ரைட்டா? சோ அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1500. ஸ்பீட் எவ்வளவு 7.5 மீட்டர் பை செகண்ட். 1500 7.5 அடிக்கும் போது 200 அப்படின்னு வரும். 200 செகண்ட் அப்படின்னு வரும் ரைட்டா? இது T1. T1 மீன்ஸ் வந்து அந்த ஏ என்பவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்கு அவருக்கு 200 செகண்ட் எடுக்குது. அதே மாதிரி T2 கண்டுபிடிச்சலாம். ஸோ T2 சேம் தான் 1500 தான். இவருக்கான ஸ்பீட் வந்து 12.5 மீட்டர் பை செகண்ட். 1500 12.5 அடிக்கும் போது 120 அப்படின்னு வரும். என்ன மீனிங்னா ஏ ரைட்டா? ஸோ ஏ என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 200 செகண்ட்ல அந்த ஃபுல் ரவுண்ட் எடுப்பாரு. பி வந்து 120 செகண்ட்ல அந்த ஃபுல் ரவுண்ட் என்ன பண்ணிடுவானா முடிச்சிருவாரு. அப்ப முதல்ல இவங்க 200 இவர் வந்து ஏ வந்து 200 பி வந்து 120 இப்படியே போகும்போது அதாவது சுத்திக்கிட்டே வருவாங்க. 2 பேருமே வந்து சுத்திக்கிட்டே வருவாங்க. எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும்னா இந்த ரெண்டுக்கும் காமனான ஒரு வேல்யூ வரும். அதாவது 200க்கு அப்புறம் என்னன்னா அடுத்த ரவுண்டு 400 அப்படின்னு வரலாம். அடுத்த ரவுண்டு என்ன 600 அப்படின்னு வரும் ரைட்டா? நான் 200 தான் கூட்டுறேன். இங்க 120 இருக்கு. 120 என்ன 240 அப்படின்னு வரும் ரைட்டா? 240 அடுத்து 360 வரும். அடுத்து என்ன வரும் 360 அதுக்கப்புறம் ஒரு 120 கூட்டினா 480 வரும். அடுத்து ஒரு 120 கூட்டினா 600 வரும். அப்ப என்னன்னா இதை நல்லா கவனிக்கிறேன். இங்கேயும் 600 இங்கேயும் 600 வருது ரைட்டா? இந்த 600 வருது பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே வரும். அதுக்கு முன்னாடி உங்க 400 அப்புறம் 600 போறாரா? இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க அதாவது என்ன சொல்ல பாருன்னா ஏ வந்து 200 ரைட்டா? 200 செகண்ட்ல வந்து சுத்தி வராரு. பி வந்து 120 செகண்ட். இப்ப 2வது ரவுண்டு போகும்போது 2வது ரவுண்டு ஏ வந்து 400 போயிரு ரைட்டா? அதாவது 400 செகண்ட் எடுக்கும். இவருக்கு 240. இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஆனா எங்கேயும் நடுவுல ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க ரைட்டா? ஏதோ ஒரு மூலையில வந்து என்ன மீட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு தேவை என்ன ஆரம்ப இடத்துல மீட் பண்ணுவாங்க. அந்த ஆரம்ப இடம் வந்து ரெண்டுக்கும் வேல்யூ சேமா இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலன்னா டைரக்டா நம்ம எல்சிஎம் பார்த்தா போதும். அதாவது இந்த 200 செகண்ட் இருக்கு பாத்தீங்களா? சோ அதுக்கும் அதே மாதிரி இந்த 120 இருக்கு பாத்தீங்களா? சோ அது ரெண்டுக்கும் என்ன பண்ண போதுன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். சோ 200க்கும் 120க்கும் எல்சிஎம் வந்து எடுக்க வேண்டியதான். 200க்கும் எல்சிஎம் எடுத்தா நம்மளுக்கு என்ன வரும் 600 தான் வரும். 600 செகண்ட். அந்த 600 செகண்ட்ல தான் என்னன்னா 2 பேரும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க. 600 செகண்ட் மினிட்ல சொல்லும்போது ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே மினிட்ல இருக்குது. அப்ப என்ன வரும் 10 நிமிஷம் அப்படின்னு வரும் ரைட்டா? 10 மினிட்ஸ் இங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு.